ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் கதை புக். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா டெட்பூல் அண்ட் வுல்வரினோட மூவி ரிவ்யூ பார்க்க போறோம். அதான் டெட்பூல் 3 இந்த படம் சொல்லப் போனோம்னா. எனிவேஸ் ரொம்ப மாசம் ஆச்சு சேனல்ல வீடியோ போட்டு. ரியலி சாரி. கொஞ்சம் 2 பேருக்குமே ஒர்க் இஷ்யூஸ் இருக்கு. அதனால தான். அண்ட் இந்த படம் நான் தியேட்டர்லயே பார்த்து என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றேன். சிலருக்கு பிடிக்கலாம், சிலருக்கு பிடிக்காம போகலாம். டிபெண்ட்ஸ் ஆன் பெர்சன். ரொம்ப லேட் பண்ணாம சில குட்டீஸ் வாங்க நம்ம மூவி ரிவ்யூல போகலாம். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. வீடியோ பிடிக்கல ஏன் பிடிக்கலங்கிறத கமெண்ட்ல கொட்டி தீர்த்துருங்க. ஓகேங்களா? எனிவேஸ் ரொம்ப பேசாம ரிவ்யூக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் ஒன் இந்த மூவி ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான மூவின்னு கேட்டா, நோ, நோ, நோ. தயவு செஞ்சு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான மூவியே கிடையாது. ஃபேமிலியோட போயிறாதீங்க. முக்கியமா லேடீஸ கூட்டு போயிறாதீங்க. கிட்ஸ தயவு செஞ்சு கூட்டு போயிறாதீங்க. சும்மாவே வர்ற ஜெனரேஷன் ஓவரா பேசுறானுங்க. டெட்பூல் மூவிய பார்த்தா இன்னும் ரொம்ப ஓவரா பேசுவானுங்க. அதனால திஸ் மூவி இஸ் நாட் ரெக்கமெண்டட் ஃபார் ஃபேமிலி. 2வது இந்த மூவி நியூட்ரல் ஃபேன்ஸுக்கு பிடிக்குமானா, கண்டிப்பா நியூட்ரல் ஃபேன்ஸுக்கு பிடிக்கும். உங்களுக்கு ஒரு நார்மலா ஒரு ஹாலிவுட் மூவி தமிழ் டப்ல பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்ண நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா இந்த மூவிய போய் பார்க்கலாம். பட் முடிஞ்ச அளவுக்கு நீங்க போற கேங்ல அட்லீஸ்ட் ஒரு ஒரு ஒருத்தர் 2 பேராவது மார்வல் ஃபேன்ஸா இருந்தாங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா அவங்க கிளாரிஃபை பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? அண்ட் இந்த மூவி ஐ மீன் நியூட்ரல் ஃபேன்ஸுக்கு பிடிக்கும். பட் புரியுமானா, அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா இந்த மூவி பார்க்குற முன்னாடி நீங்க லோக்கி பார்த்துருந்துருக்கணும், வுல்வரின் பார்த்துருந்துருக்கணும், அண்ட் டெட்பூல் 1 அண்ட் 2 பார்த்துருந்துருக்கணும். இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் பார்த்திருந்தா மட்டும் தான் இந்த மூவி கொஞ்சமாவது உங்களுக்கு புரியும். பட் எனிவேஸ் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த மூவி எப்படி இருக்கு? ஆக்சுவலி இந்த மூவி டைரக்ட் பண்ணவர் ஷான் லெவி. இவர் ரயன் ரெனால்ட்ஸையும், ஹியூ ஜாக்மனையும் நல்லா புரிஞ்சு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லணும். எதனாலனா, ஹியூ ஜாக்மன் வச்சு ரியல் ஸ்டீல்னு ஒரு மூவி எடுத்திருந்திருப்பார்ல, டாப் டக்கரான ஒரு ரோபோட் மூவி. அந்த மூவி எடுத்தது இந்த மனுஷன் தான். அண்ட் ஃப்ரீ காய்ன்னு சொல்லி ரீசென்ட்டா ரயன் ரெனால்ட்ஸ் சொல்ற மூவி ஒண்ணு வந்திருக்கு. அந்த மூவியுமே எடுத்த மனுஷன் இவரு தான். அண்ட் அதுபோக நைட் அட் தி மியூசியம் 3 படம் எடுத்திருந்திருக்காரு. இந்த மாதிரி நிறைய காமெடிஸ் எடுத்திருந்திருக்காரு. இவர் எடுத்த மூவில ஆல்மோஸ்ட் 70-80% மூவிஸ் நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். அதனால கண்டிப்பா ஒரு காமெடி மூவி அண்ட் ரயன் ரெனால்ட்ஸுக்கு எமோஷன்ஸ் எப்படி செட் ஆகும், ஹியூ ஜாக்மன்ஸுக்கு எமோஷன் எப்படி செட் ஆகும் அப்படி எல்லாமே இவர் பார்த்து பெர்ஃபெக்ட்டா சூஸ் பண்ணி குடுத்த ஒரு மூவி தான் டெட்பூல் 3. ஓகேங்களா? இந்த டெட்பூல் 3 ஒரு நல்ல ஒரு காமெடி என்டர்டெய்னரான மூவி அண்ட் செம்ம ஆர் ரேட்டடான ஒரு மூவிஸ். யாருக்காவது ரத்தம் பிடிக்கலனா தயவுசெய்து இந்த மூவி பார்த்துறாதீங்க. அண்ட் தமிழ் டப்ல கண்டிப்பா போய் பாருங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா தமிழ் டப் சொதப்பாம சூப்பரா பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லி ஆகணும். அதுவும் டெட்பூல்ல சொல்லவே தேவையில்ல. வார்த்தைகள்லாம் சும்மா காதுல தேனா பாயிற மாரி தான் பேசியிருப்பாங்க. அது தமிழ் டப்ல ரொம்ப சிறப்பாவே பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அண்ட் அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னா இந்த மூவியோட ஸ்டோரி 3 பார்ட் ஐ மீன் கன்டினியூஷனா தான் போகுது. கரெக்ட்டான கன்டினியூஷன்ல போகுதுன்னு சொல்லணும். நீங்க முன்னாடியோ, பின்னாடியோ டைம் லைன்லாம் அப்படியே முந்தி, பிந்தி அப்படிலாம் கிடையவே கிடையாது. கரெக்ட்டான டைம் லைன்ல தான் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு குழப்பம் இல்ல அந்த மூவி பார்க்கறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். அண்ட் அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, அந்த மூவி ரொம்ப சூப்பரா எடுத்திருக்காங்க. காமெடிக்கு பஞ்சமே கிடையாது. ஆக்ஷனுக்கும் பஞ்சமே கிடையாது. அவ்ளோ இருக்குங்க. அதாவது அவ்ளோ அடிச்சுப்பாங்க வுல்வரின், டெட்பூலும். அவ்ளோ சூப்பரா இருக்கும். அதுவும் நம்ம டெட்பூல் அவ்ளோ காமெடி கேரக்டர். வுல்வரின் அவ்ளோ சீரியஸ் கேரக்டர். இவங்க 2 பேரும் சேர்ந்து உலகத்த காப்பாத்த போறாங்க அப்படின்னா, எப்புட்றா? அப்படிங்கிற மாரி நமக்குலாம் ஃபீல் ஆகும்ல. அப்படிதாங்க படமும் இருக்கு. அதுதான். அண்ட் அது போக முக்கியமா ஒரு விஷயம் என்னன்னா இந்த படத்துக்கு ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்கு. மறக்காம அந்த போஸ்ட் கிரெடிட் சீன் பார்த்துருங்க. பார்த்ததுக்கப்புறம் கமெண்ட் தீட்டிறாதீங்க. ஏன்னா அப்படிதான் போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்கு. ஓகேங்களா? அண்ட் எனிவேஸ் இந்த படம் பார்த்தா தான் அதுக்கு உங்களுக்கு அப்கமிங் வர்ற மார்வல் பஸ் கண்டிப்பா புரியும். ஏன்னா, பிகாஸ் வோல்வரின் அண்ட் டெட்பூல் ஜாயின்ட் தி எம்சியூ. அதனால கண்டிப்பா நீங்க இத பார்த்தா தான் உங்களுக்கு அடுத்தடுத்து வர படங்கள் புரிய ஆரம்பிக்கும். ஸோ இதாங்க சிம்பிளா சொல்லணும்னா டெட்பூல் 3 யோட ரிவ்யூ. மூவி நல்லா இருக்கு. ஜாலியா ஃபேன்ஸோட போய் கத்தி நல்லா என்ஜாய் பண்ண வேண்டிய படம் தான் டெட்பூல் 3. நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட் ஃபர்ஸ்ட் பார்ட் கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். செகண்ட் பார்ட் கொஞ்சம் டவுனா இருந்திருக்கும். பட் 3 பார்ட் முன்னாடி இந்த 2 படத்தையும் சேர்த்து தூக்கி சாப்பிட்டுடுங்க. அவ்ளோ சூப்பரா இருக்கும். என்ன பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா மார்வல் ஃபேன்ஸ் ஐ மீன் தமிழ் டப் பார்க்குற மார்வல் ஃபேன்ஸா இருந்தா கண்டிப்பா அவங்க போய் பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய படம் தான் டெட்பூல் 3ன்னு சொல்லி ஆகணும். இது ஒரு ஜாலியா ஒரு ஸ்ட்ரெஸ் எல்லாம் பஸ்ட் பண்ற மாரி ஒரு வீக்கெண்ட் ஸ்ட்ரெஸ் பஸ்டரான மூவி தான் டெட்பூல் 3. கண்டிப்பா தியேட்டர்ல போய் பார்த்து தாராளமா என்ஜாய் பண்ணுங்க. இந்த மூவி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க பார்க்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்னன்னா, லோக்கியோட சீரிஸ் அண்ட் வுல்வரினோட படம் அண்ட் டெட்பூலோட 1 அண்ட் 2 படங்கள். இதெல்லாம் பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு இந்த மூவி கொஞ்சமாவது புரியும். நான் மறுபடியும் டிஸ்க்ளைமரா சொல்லிடுறேன். மத்தபடி பெருசா ஸ்பாயில் பண்ற மாரிலாம் எதுவுமே இல்லங்க. ட்ரைலர் டீசர் பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸ்டோரி இந்த மாரி போகுது அப்படின்னு. ஆக்ஷன் சீக்வென்ஸ், கூஸ்பம்ப்ஸான சீன்ஸ் அண்ட் நெறைய கேமியோஸ் இந்த மூவில இருக்கு. முக்கியமா சொல்லணும்னா அதுதாங்க. நெறைய கேமியோஸ் இந்த மூவில இருக்கு. நீங்க பயங்கரமான ஒரு ஹாலிவுட் மூவி ஃபேன்ஸா இருந்தா, யூ கேன் கவுண்ட் ஹவ் மெனி கேமியோஸ் இன் தேர். அதனால கண்டிப்பா அந்த மூவி மறக்காம தியேட்டர்ல போய் பாருங்க. ஏன்னா, அந்த உண்மையிலேங்க அந்த மூவியோட பேக்கிரவுண்ட் சவுண்ட்ஸா இருக்கட்டும், அந்த ஆக்ஷன் சீக்வென்ஸ்ல வர அந்த எஃபெக்ட்ஸா இருக்கட்டும், எல்லாமே தியேட்டர்ல போய் பார்க்கும்போது ரொம்ப நல்லாருக்கும். எனக்கு இந்த மூவில ரொம்ப புடிச்ச விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் தமிழ் டப்பிங். ரொம்ப சூப்பர்பா நம்ம என்ஜாய் பண்ற மாரி பண்ணியிருந்தாங்க. செகண்ட் என்னன்னா, ஸ்டார்ட்டிங்ல எல்லாரோட நேம்ஸ மென்ஷன் பண்ணுவாங்க. யார் யாரெல்லாம் கேஸ்டிங்ல இருக்காங்க, யார் யாரெல்லாம் கோ ப்ரொடியூசர் நேம்ஸ் மென்ஷன் பண்ணுவாங்க.
அந்த நேம்ஸ் மென்ஷன் பண்ணும்போது ஒரு சீன் நடந்துகிட்டு இருக்கும். அவ்ளோ சூப்பரா பண்ணியிருப்பாங்கங்க. செம்மையா இருக்கட்டும். இப்படிலாம் நேம் மென்ஷன் பண்ணலாமா? அப்படிங்கிற மாரி வந்து சூப்பரா பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ கண்டிப்பா வந்து இந்த மூவி ஒரு பயங்கர ரேட்டட் அண்ட் காமெடியா யாரெல்லாம் வந்து மூவிஸ் விரும்புறாங்களோ, அவங்களுக்கு இந்த மூவி வந்து தரமா பிடிக்கும். ஸோ எனிவேஸ் ஹோப்ஃபுல் இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு நினைக்கிறேன். யார் யாரெல்லாம் இந்த மூவி வந்து பார்க்கலாமா வேணாமான்னு நினைக்கிறீங்களோ, அவங்களுக்கு வந்து கண்டிப்பா இந்த ரிவ்யூ வந்து ஒரு நல்ல ஒரு பதில் குடுத்துருக்கும். எனிவேஸ் சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. டாடா! பாய்.